ஊர்ல வந்து இப்ப திருவிழா நடந்துட்டுருக்கு. திருவிழா அப்ப வந்து அன்னதானம் குடுக்குறதுக்கு வேண்டியிருந்தாங்க மாமா. ஸோ, அதுக்காண்டி வந்து ஒரு 70 மெம்பர்ஸ் கிட்ட வந்து தக்காளி சாதம் அண்டு வாட்டர் கேன் வந்து ஒரு 70 வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருந்தோம். காலையில வந்து தீச்சட்டி அண்டு நைட் வந்து தேரோட்டம் வரும். நம்ம காலையிலேயே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, நம்ம வந்து அத குடுக்குறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அண்டு படை வீரர்கள் வந்து அதுக்கு மேல வந்து ரெடி ஆயிட்டாங்க. ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க குடுக்குறதுக்கு. அண்டு நெறையாவே ஹெல்ப் பண்ணாங்க. லித்ரன், லித்திகா எல்லாருமே. அண்டு சூப்பரா வந்து நாங்க அன்னதானம் வந்து குடுத்து முடிச்சதுக்கப்புறம், இன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம்ல. ஸோ, அதனால வந்து முருகன் கோயிலுக்கு போணும்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து கிளம்பியாச்சு. முருகன் கோயிலுக்கு வந்து போம்போது லித்திமா வந்து கூட்டத்திலேயே நான் தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டா. அடம்பிடிச்சு கூட்டத்தில வந்து, அங்க ஏதோ உட்காந்து முருகன பார்த்து நோண்டிக்கிட்டே இருந்தா. ஆனா என்ன நோண்டுனான்னு தெரியல. ஏதோ ஒண்ணு நோண்டிட்டு இருந்தா. சரி முருகன நல்லபடியா கும்பிட்டு நாங்க கிளம்பியாச்சு. கிளம்பி வந்துட்டு, நாங்க வந்து தீச்சட்டி பார்க்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. எல்லாமே வந்து போயிடுச்சு காலையில வெள்ளனாவே. ஸோ, அதுக்கப்புறம் வந்து இந்த வேல் குத்திட்டு வந்தவங்க தான் வந்தாங்க. காலையில வெள்ளனா நாங்க சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போதே பாதி தீச்சட்டி போயிடுச்சு. சரி இந்த தடவ மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் கொட்டு சவுண்டு கேட்டுச்சு. வேகமா ஓடி வந்து பார்க்கும்போது தான் வேல்லாம் குத்தி ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த அண்ணா வந்து ரொம்ப நேரம் நின்னு ஆடுனாங்க வேல் குத்திட்டு. அண்ட் இது சூப்பராவே இருந்துச்சு. உங்க ஊர்ல வந்து இதே மாரி திருவிழால என்னென்ன நடக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த தடவ ஒண்ணுமே பார்க்கலேன்றது தான் கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. மத்தபடி நம்ம திருவிழா சூப்பரா இருந்துச்சு.